ஹே கைஸ், நான் உங்கள் ரெடி சிம்பிளா. இன்றைக்கி எனக்கு கண்டென்ட் பற்றி நான் சொல்லணுன்னா, யாருக்கெல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பித்தா எப்படா டைட்டில் வைக்கிறது, என்னடா டாபிக் எடுக்கிறது, என்ன டாபிக் எடுத்து எப்படி பேசுகிறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுக்குறது, எப்படி ஹேஷ்டாக் கரெக்டாக கொடுக்குறது, எப்படி தாம்லைன் கிரியேட் பண்ணுறது, தாம்லைன் ஒரு ஆப் கிரியேட் பண்ணுவேன், இமேஜ் எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணுறது, இப்படி எல்லா கன்ஃபியூஷன் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரே ஒரு ஆப், ஜஸ்ட் ஒரு ஆப்புனால நீங்கள் 90% வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் கஷ்டப்பட்டு பண்ணணும். நீங்கள் உங்கள் வாய்ஸை கரெக்டாக பேசி ரெக்கார்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து அழகாக அதை படித்து யூடியூப் சேனல் எப்படி பேசுவோம் அது மாதிரி பேசணும். அது மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் சொல்ல போகிற விஷயம் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. மற்றபடி எல்லாமே இந்த ஒரு ஆப்பை உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ஏஐ வச்சு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணி அப்லோடும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா வீடியோக்கும் மானிடைசேஷன் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா மானிடைசேஷன் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழுக்க எல்லா வேலையும் மற்ற ஆப்பை பண்ணிடுறதுனால அவங்களுக்கு யூடியூப்காரங்க மானிடைசேஷன் தரமாட்டாங்க. யூடியூப் எப்படி உங்களுக்கு மானிடைசேஷன் அப்ரூவ் கொடுக்கணும், உங்களோட பங்களிப்பு அதில் எவ்வளோக்குன்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ மானிடைசேஷன் எனேபிள் பண்ணவங்க தவிர மற்றவங்க வீடியோ எடுத்து போகிறதுனாலே ஏஐ டூல்ஸ் முழுக்க பயன்படுத்தினாலே உங்களுக்கு மானிடைசேஷன் கிடைக்க போகிறதில்ல. அப்படியே மானிடைசேஷன் கிடைச்சாலும் அது ஏதோ ஒரு குறை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஆப் மூலிமா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறேன். அது எப்படின்னா இந்த ஒரு டூல்ஸை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடலாம். அதில் சின்ன சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே டைட்டில். எந்த மாதிரி டைட்டில் கொடுத்தா அதிக பேர் சேர்ச் பண்ணுவாங்க. டைட்டில் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மாதிரி டைட்டில் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வீடியோ மற்ற வீடியோ கனெக்ஷன் ஆகி முன்னாடி போய் நிற்கும். அப்போ டைட்டில். ரெண்டாவது கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன டாபிக், அதுக்கு முழுக்க விளக்கமாக கீழே வச்சுனதாக விளக்கம் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைட்டிலும் க்ரோ ஆகும். அடுத்து ஹேஷ்டாக். எந்த மாதிரி ஹேஷ்டாக் கொடுக்குறது, இப்போ விஜயை பற்றி பேசுனா விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கார், நடிகர், அவர் படம் கிட்டா, அது எல்லாத்துலேயும் வந்து இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டாக். அடுத்தது யூடியூப் ஆரம்பிக்கும் போது உங்களோட லோகோ, யூடியூப் சேனல் உங்களுக்கு தனிப்பட்ட லோகோ வேணும். அது கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆப்பு. அந்த லோகோ முதற்கொண்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும் ஜஸ்ட் ஒரு செகண்டில். அடுத்து தாம்லைன் நிறைய பேத்துக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது. ஏதோ ஒரு ஆப்பில் நீங்கள் எடிட்டிங் பண்ணால் உங்களுக்கு அது பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா பிடிக்க. ஏன்னா தம்ப்லைனுங்கிறது உங்கள் வீடியோ கிளிக் பண்ணுறதுக்கான முதல் ஒரு அட்ராக்ஷன் மாதிரி. அப்படிங்கிறப்ப தம்ப்லைன் அழகாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்ப இது முழுக்க இது நான் சொன்னதில் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கிறது ஒன்று மட்டும் தான் உங்கள் வேலையை தவிர மற்றபடி எல்லாமே இந்த ஏஐ டூல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நீங்கள் அதில் ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, அவங்க ஏஐ தர ஸ்கிரிப்டை எடுத்து அப்படியே சொல்லாமல் நீங்கள் உங்களுக்கு சின்ன விஷயம்லாம் செர்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. அதோடு சேர்த்து உங்கள் வாய்ஸில் நீங்கள் தெளிவாக கொடுக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக யூடியூப் மானிடைசேஷன் தரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கே கூட நடந்துச்சு. அது என்ன நடந்துச்சுன்னு நான் யூடியூப் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரி வாங்க. சரி, என்னையா ஏஐ டூல், அப்படி என்னையா ஏஐ டூல் நீ கண்டுபிடிச்சின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாருமே இது காதால் கேட்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள் செல்லில் இருந்திருக்கலாம், இப்போயே கூட இருந்திருக்கலாம். ஆனால் கண்டுக்க மாட்டீங்க. அது எப்படி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ChatGPTங்கிற ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய 2-3 இஷ்யூ வரும்னு சொல்லி ஏகப்பட்ட போய் டெலீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த ChatGPT நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த பெனிஃபிட்டை நம்ம பண்ணலாம். அதாவது நான் என்ன பண்ணேன்னா, நானும் உங்களை மாதிரி நிறையா வீடியோ கிரியேட் பண்ணுவேன், தாம்லைன் கிரியேட் பண்ணுவேன். ஆனால் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எப்படி போட்டாலும் யூடியூப்பில் வீடியோ வியூஸ் வர மாட்டேங்குது. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வருது, நாம் நினைக்கிற வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் ChatGPT எடுத்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் டெவலப் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எதை பற்றி உங்களுக்கு என்ன வரும்னு தெரியணும். உங்களுக்கு ஒரு டாபிக் முதல்ல பேசுகிறதுக்கு ஒரு நல்ல டாபிக் வேணும். அப்போ இப்போ ட்ரெண்டிங்காக போகிற டாப்பிக்கே நான் ஒரு பேச்சுக்கு ட்ரெண்டிங்காக போகிறதுன்னா, யூடியூப் சேனலில் மானிடைசேஷன் கிடைக்குது என்ன வழி, உங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது வந்து மானிடைசேஷனுக்காக ஒரே ஒரு ஆப் வச்சு நம்ம எல்லாம் பண்ணணுங்கிறத டாப்பிக்கே ஒரு சர்ச் பண்ணிட்டுனா இப்போ சர்ச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள், டாபிக் சர்ச் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் என்ன கேட்டிருந்தேன், இது ஒரு ஸ்கிரிப்டாக பேசணுங்கிறத ஸ்கிரிப்ட் கேட்டிருந்தேன். இந்த ஸ்கிரிப்ட் கீழே வருதா,
கீழே வருது பாருங்கள், ஸ்கிரிப்டை முதற்கொண்டு அது கொடுக்குது. இதை நம்ம பார்த்து அப்படியே பேசணும். ஆனால் அப்படியே பேசுனீங்கன்னா யூடியூப் சேனல் மாண்டேஷன் கிடையாது. அதுக்கு நடுவில் நீங்கள் உங்களோட ஓன் வாய்ஸ் ஓன் விஷயத்தை பேசி அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசினா மாண்டேஷன் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது காய்ஸ். அடுத்தது டைட்டில், வைரலான டைட்டில் 2-3 டைட்டில் அதுவே சக்ஸஸ்ன்னு கொடுக்குது. நீங்கள் இந்த டைட்டிலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வைக்கிறதோடு சரி. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் சரியாக யாருக்குமே விளக்கமாக சொல்லி எழுத தெரியாது, எழுதி யாராலையுமே எழுத முடியாது. அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் அது சம்மந்தப்பட்ட இப்போ நான் என்ன சொன்னேன், யூடியூப் சேனல் ஒரு ஆப் இருந்தால் போதும், சேனல் ஆரம்பிக்கிறது வந்து மாண்டேஷன் கிடைக்கிறது இந்த ஒரு ஆப்பு போதும்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த ஆப்பை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணி கொடுக்குது. இப்போ என்ன பிரச்சனை, ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறீங்க. அடுத்தது என்னது, டைட்டிலும் கொடுத்துருச்சு. இது அடுத்தது என்னது, டிஸ்கிரிப்ஷனுக்கான எழுத்து முழுசாக எழுதியும் கொடுத்துருச்சு. அடுத்து ஹேஷ்டேக்கும் நீங்கள் கூடவே சேர்ந்து கேட்குறீங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஹேஷ்டேக் கொடுங்கன்னு சொன்னால் அதுவும் கொடுத்துரும். அடுத்தது எண்டிங் பாயிண்ட் என்ன, தமிழ்லைன் நீங்கள் என்ன ஓனாக உங்களால் கிரியேட் பண்ண முடியாத பட்சத்தில் இதிலேயே நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு தமிழ்லைன் ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுவே ரெடி பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்தோம். இதோட வீடியோ முடியும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி தான், ரெடிக்ஸ் தமிழா 2.0 ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அதெல்லாம் என் சிஸ்டர் தான் வீடியோ போடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே வீடியோ சேனலோட லிங்க் கொடுத்துங்கன்னா பிடிச்சா விசிட் பண்ணி பாருங்கள்.